Hi everyone. என்னோட டாபிக் வந்து நேச்சுரல் அண்ட் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் டைப் சோலார் ட்ரையர். சோலார் ட்ரையர் இப்போ நம்ம சோலார் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி இருந்த டைம்லாம் என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு தின் ஷீட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கிரவுண்டில் அதில் வந்து கிரைன்ஸோ மில்லட்ஸோ எதை நமக்கு ட்ரை பண்ணுமோ அதை அப்படியே போட்டு டேரக்ட் சன்னோட எக்ஸ்போஸில் வச்சு ட்ரை பண்ணும். இதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. என்னென்னா டஸ்ட்டு பார்ட்டிக்கல், ஹார்ம்ஃபுல் பார்ட்டிக்கல், இன்செக்ட் வேஸ்ட் அது மாதிரி நிறைய வந்து அதில் அக்குமுலேட் ஆச்சு. அதே மாதிரி பேர்ட்ஸோட வேஸ்ட்டு அப்புறம் இதெல்லாம் வந்து அதில் அக்குமுலேட் ஆச்சு. யூனிஃபார்மாக ட்ரை ஆகாமல் இருந்துச்சு, லார்ஜ் ஏரியா தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜும் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதனால் வந்து இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக சோலார் ட்ரையர் யூஸ் பண்ணாங்க. சோலார் ட்ரையரில் 3 டைப்ஸ் இருக்குது. டைரக்ட், இன்டைரக்ட், மிக்சடு 3 டைப்ஸ் இருக்குது. இன்டைரக்டில் நேச்சுரல் கன்வெக்ஷன் சோலார் ட்ரையர், ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் சோலார் ட்ரையர்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. இதில் நம்ம நேச்சுரல் கன்வெக்ஷன் சோலார் ட்ரையர் பற்றி பார்க்க போகிறோம். நேச்சுரல் கன்வெக்ஷன் சோலார் ட்ரையர்னால் இதில் வந்து ட்ரையிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். நார்மலாக 4 to 8 வீக்ஸ் வரைக்கும் டைம்ஸ் எடுத்துக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. இதில் வந்து லிமிட்டட் மாய்ஸ்சர் தான் இருக்கணும். நார்மலாக வந்து 22 to 24% வந்து மாய்ஸ்சர் வந்து இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் இதெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. பிகாஸ் வந்து நேச்சுரல் டைப்னால இதோட கொஞ்சம் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து 20 to 24% தான் லிமிட் மாய்ஸ்சரில் தான் ட்ரை பண்ணும். இதில் வந்து ஏர் ஃப்ளோ ரேட் வந்து 1 to 2 CFM/BU. இதில் வந்து சில காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்னா பின்னு, அப்புறமா வந்து ஃபேன், கிரெயின் டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டேர், க்ளீனிங் எக்யூப்மெண்ட்னு இருக்குது. பின்னு எதுக்குன்னா ட்ரையிங் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பின்னில் தான் நடக்கும். இட் மினிமைஸ் கிரெயின் ஹேண்ட்லிங். பின்னு வந்து எக்யூப்டு வித் ஃபுல் பர்ஃபரேட்டட் ஃப்ளோரால் எக்யூப்ட் ஆகிருக்கும். 1 or more ஹை கெப்பாசிட்டி ஃபேன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். கிரெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும் அண்டு ஸ்டேர் இருக்கும். ஸ்டேர் எதுக்குன்னா நம்ம வைக்கிற பார்ட்டிகல்ஸை உள்ளே என்ட்ரு பண்ணி ட்ரை பண்ணுறதுக்காக. க்ளீனிங் எக்யூப்மெண்ட் எதுக்குன்னா கர்னல்ஸு அண்டு ஃபைன்ஸ், ப்ரோக்கன் கர்னல்ஸ் அண்ட் ஃபைன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக க்ளீனிங் எக்யூப்மெண்ட் யூஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன் சோலார் ட்ரையர். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கேபினட் ட்ரையர். அது வந்து எப்படிலாம் இருக்குன்னா ஃபிக்ஸ்டு டைப்பாகவும் இருக்கும், போர்ட்டபிள் டைப்பாகவும் இருக்கும். அதோட ஏரியா வந்து 3 into 5 meter ஸ்கொயரில் இருக்கும். கிளாஸ் ஷீட் ஃபிக்ஸ்டு அட் பாட்டம் அட் அன் ஆங்கிள் ஆஃப் about 0 to 30 degrees Celsius. Holes are provided at bottom and top side for airflow by natural convection. Wire mesh black tray is provided to the material to be dried. Because black will absorb more heat, it allows it to dry quickly. This is the type of natural convection solar dryer. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன் சோலார் ட்ரையர். இது வந்து ஹாட் ஏர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டக்ட் ப்ரொவைட் ஆகிருக்கும். டக்டோட டெப்த்து வந்து 2.5 cm இருக்கும். இது 2 plate weld. It is made out of 2 plates welded together lengthwise. Cold air is blown through a blower into a collector which gets heated during the passage through it. The hot air thus available is thin, used for drying the product kept on the shelves of dryer. ஃபஸ்ட்டு வந்து கோல்ட் ஏர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாட் ஏர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்குலாம் ட்ரை பண்ணுறதுக்கு. ஹாட் ஏர் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி அவுட்லெட்டில் கொடுத்துரும். இதில் வந்து அப்சர்வர் வித் டக்டிங், ப்ளோவர் வித் மோட்டர் அண்ட் ட்ரையிங் பின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் சோலார் ட்ரையர். இதில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குன்னா ஃப்ளாட் பிளேட் கலெக்டர், ப்ளோவர், ட்ரையிங் பின். ஃப்ளாட் பிளேட் கலெக்டர் வந்து நம்ம வைக்கிற கிரைன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ப்ளோவர் வந்து அன்வான்ட் பார்ட்டிகல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்கும். ட்ரையிங் பின் வந்து நம்ம வைக்கிற கிரெயின்ஸை ட்ரை பண்ணி கொடுக்கும். ஏரியா ஆஃப் கலெக்டர் வந்து 8 meter ஸ்கொயர். இது வந்து 4 பேஸாக டிவைட் ஆகிருக்கும். ஈச் ஹேவிங் வந்து 2 meter into 1 meter அப்சர்வ் ஏரியா.
observed area வந்து made out of 20 gram corrugated GI sheet placed 5 cm below the observer plate creates air space for heating. This sheet is insulated at the bottom with the glass wool and supported at the bottom with another plain GI sheet. Forced convection solar dryer வந்து கிரெயின்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதில் பார்க்கலாம். கிரெயின்ஸுக்கு ஏன் இதை மெயின் எஸ்பெஷலி ரொம்ப முக்கியமாக வந்து கிரெயின்ஸுக்குனாவே யூஸ் பண்ணுறது தான் ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன் சோலார் ட்ரையர் தான். பிகாஸ் வந்து இது ஹை மாய்ச்சர் கண்டென்ட்டையும் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி கொடுத்துரும். இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா ஏர் ஹீட்ஸ், ஏர் டக்ட், ப்ளோவர் அண்டு கிரைன் ட்ரையிங் சாம்பர். Flat plate collector used for heating the air has an efficiency of 60% and a rise in ambient air temperature is 13 degrees Celsius. Freshly harvested paddy can also dried because it can dry up to a high moisture content, but it takes up to a time of 7 to 8 hours itself. Moisture content வந்து இந்த 7 to 8 ஹவர்ஸில் 30% 16% வரைக்கும் ரெடியூஸ் ஆகும். After drying the grain, the milling quality can be tested. நம்ம வந்து ட்ரையிங் வந்து முடிஞ்ச அப்புறம் அது குவாலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. Use of solar air heater for drying of grain indicates that 10 to 15 degrees Celsius rise in temperature of air is enough to reduce the relative humidity of air to 60% or less, which quite useful for drying of cereal grains. Cereal grains யூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். To the level consist of safe moisture content for storage. 50 kg of paddy could be dried from 30 to 40% moisture content in a period of 6 hours on bright Sunday by using airflow rate of 4 meter cube per minute with temperature rise 8 to 10 degrees Celsius. 500 கிலோ வந்து பேடியும் வந்து வித் 30 to 40% மாய்ச்சர் கண்டென்ட் இருந்தாலும் 6 ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுக்கும். இதில் சோலார் ட்ரையர் கன்சிஸ்ட் ஆஃப் ஏர் ஹீட்டர், ப்ளோவர் ட்ரையிங் சாம்பர், ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அண்ட் தெர்மல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த ஹீட்டர் ஏர் வந்து இஸ் ப்ளோன் த்ரூ ட்ரையிங் சாம்பர் பை ப்ளோவர் ஆஃப் த சென்ட்ரிஃபியூகல் டைப் டு ஹேண்டில் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஏர். Batch type or continuous flow type drying chamber artificially create necessary radiation to reduce moisture. Hot air from the collector is sucked by a blower through the inlet pipe and is being forced into the drying chamber. An auxiliary heating system to supplement heat requirement may be arranged. This type of auxiliary system and a thermal storage system for collecting extra energy during daytime take care of the night operation. Heat required வந்து Q ன்னு டெனோட் பண்ணுவாங்க. இதோட வந்து யூனிட் வந்து கிலோ. Q equal to V into rho into del T into Cp. V வந்து ஏர் ஃப்ளோ ரேட்னு சொல்லுவாங்க. இதோட யூனிட் வந்து மீட்டர் கியூப் பர் ஹவர். ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் ஏர்னு சொல்லுவாங்க, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். சிபியை வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஏர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டெல் டியை வந்து டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. மாய்ச்சர் கண்டென்ட் அசஸ்ட் பர் டன் ஆஃப் paddy m for drying pre-boiled paddy yield the volume of air to be controlled V from m into latent heat in equal to V into rho into Cp into del T into efficiency. The volume of rock pile required V for thermal storage of heat energy Q is V equal to Q divided by rho into Cp into del T, where rho equal to density of rock, Cp equal to specific heat of rock, del T equal to temperature increase in rock. This is a diagram of it. That's all. This is my presentation. Thank you for